தமிழகத்தில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பு நடைமுறையில் இருந்தாலும் அரசு இயக்கும் ஒவ்வொரு பேருந்திலும் பெண்கள் இலவசமாக பயணிக்க முடியாது. விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மட்டுமே பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் வழங்கப்படுகிறது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகமும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை எம்டிசி இயக்கும் பேருந்துகளில் ஆர்டினரி சர்வீஸ் என்ற வகையைச் சேர்ந்த நகர பேருந்துகளில் தான் இந்த இலவச பயணம் கிடைக்கும். அதே நேரத்தில் எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ், ஏசி, பிரீமியம் உள்ளிட்ட சேவைகள் தனித்த கட்டண வகைகளாக உள்ளன. எனவே பேருந்தின் நிறம் அல்லது வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்த்து ஏறாமல் பேருந்தின் சேவை வகையை கவனிப்பது பெண்களுக்கு முக்கியம். சென்னை, தாம்பரம், ஆவடி, பூந்தமல்லி, அம்பத்தூர், திருவொற்றியூர், செங்குன்றம் போன்ற மாநகர பகுதிகளில் நகர பேருந்தில் பயணம் செய்யும் பெண்கள் ஆர்டினரி சர்வீஸ் பேருந்தை தேர்வு செய்தால் கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை. ஆனால் அதே வழித்தடத்தில் எக்ஸ்பிரஸ் அல்லது டீலக்ஸ் பேருந்து இயக்கப்பட்டால் அந்த பேருந்தில் இலவச பயணம் கிடைக்கும் என்று பொதுவாக கருத முடியாது. மாவட்டங்களை பொறுத்தவரை நிலைமை சற்று வேறுபட்டது. மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு, வேலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்ட நகரங்களிலும் நகர்ப்புறம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் இயக்கப்படும் சாதாரண கட்டண நகர பேருந்துகள் இந்த திட்டத்தின் முக்கிய பகுதியாகும். ஆனால் மாவட்டங்களுக்கு இடையே நீண்ட தூரம் செல்லும் புறநகர் அல்லது விரைவு சேவை பேருந்துகளை இதனுடன் குழப்பக்கூடாது. உதாரணமாக, ஒரு பெண் மதுரை நகரத்திற்குள் சாதாரண நகர பேருந்தில் பயணம் செய்தால் விடியல் பயணத்தின் கீழ் இலவசமாக செல்ல முடியும். ஆனால் மதுரையில் இருந்து விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் போன்ற மற்றொரு மாவட்டம் அல்லது நகரத்துக்கு செல்லும் புறநகர் சேவையை வெறுமனே அரசு பேருந்து என்பதற்காக இலவசம் என்று கருத முடியாது. அதேபோல் திருச்சியில் நகர பகுதிக்குள் இயக்கப்படும் சாதாரண நகர பேருந்து ஒன்றில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். ஆனால் திருச்சியில் இருந்து தஞ்சாவூர், கரூர், புதுக்கோட்டை போன்ற இடங்களுக்கு செல்லும் புறநகர் சேவை பேருந்து வேறு வகையாக இருக்கலாம். பேருந்தின் சேவை வகையே இங்கு முக்கியம். பேருந்து எந்த ஊருக்கு செல்கிறது என்பதை கொண்டு மட்டும் இலவசமா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியாது. கோவை, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தஞ்சாவூர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இதே அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். நகர பகுதிக்குள் இயங்கும் சாதாரண கட்டண சேவை என்றால் பெண்களுக்கு இலவசம், விரைவு டீலக்ஸ் அல்லது வேறு கட்டண வகை சேவை என்றால் இலவசம் கிடைக்கும் என்று தானாக கருத முடியாது. இதனால் பெண்களுக்கு கிடைக்கும் முக்கியமான சலுகை என்னவென்றால் தினசரி வேலைக்கு செல்வது, காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள்